நம்ம எதை பத்தி பேச போறோம்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று இந்த பாடலின் உட்பொருளை கொண்டதுதான் நான் தேர்ந்தெடுத்த கதை நெஞ்சகமும் வஞ்சகமும். ஓர் அடர்ந்த காட்டில் கூர்மையான கொம்புகளை கொண்ட எருது ஒன்று பச்சை பசேல் என்று மண்டி கிடக்கிற புல்லை மேய்ந்து கொண்டிருந்ததாம். ஒரு நாள் கிழக்கு புறமாக நடந்து கொண்டிருந்த போது மரத்தில் இருக்கிற பச்சை கிளி தன் கிரீச் குரலால், எருதண்ணா, எங்கே செல்கிறீர்கள்? அதற்கு எருது, சூரிய கதிர்கள் பட்டு பச்சை பசேல் என்று மண்டி கிடக்கிறதே, அந்த புல்லை போய் நான் மேய போகிறேன் என்று ஆசையாக சொன்னதாம். ஆனால் பதட்டமான கிளியோ, எருதண்ணா, அங்கே செல்லாதீர்கள், உங்களுக்கு ஆபத்து, அங்கே ஒரு கிழட்டு புலி இருக்கிறது என்று எச்சரித்ததாம். மேலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை அல்லவா எருதண்ணா, இங்கேயே மேய்ந்து கொள்ளுங்கள் என்றதாம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தந்திர நரி கிளியை பார்த்து, என்ன கிளியே, ஒருவர் ஒரு வேலையாக போகும்போது எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்பது தவறு, மேலும் அவரை தடுப்பது மிகவும் தவறு. புலிக்கு பசித்தால் புல்லை கூட தின்னாது என்று உமக்கு தெரியாதா? அல்ல, நீ கேள்விப்பட்டதில்லையா? எருதண்ணனின் கூர்மையான கொம்புகள் புலியின் குடல்களை கிழித்து விடாதா என்ன? எருதண்ணனை பார்த்து நீ என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கோபமாக கேட்டதாம். முகத்தால் இனிமையாக பேசி மனதில் வஞ்சகத்தை வைத்துக் கொள்ளும் நட்பை கொள்ள அஞ்ச வேண்டும் என்று திருவள்ளுவர் எப்படி இயற்றியுள்ளார் தெரியுமா? முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும் என்று இயற்றியுள்ளார். இப்போது உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். உங்களை யாராவது புகழ்ந்து பேசினால் ஒரு நொடி இந்த உலகத்தையே மறந்து விடுவீர்கள் அல்லவா? அதை தான் இந்த எருதும் செய்து நரியின் பின்னால் நடக்கத் தொடங்கியதாம். தன்னையே மறந்து புல்வெளியில் நடந்து கொண்டிருந்த போது தந்திர நரி நழுவியது. கிழட்டு புலி எருதுவின் மேல் பாய்ந்து கொன்று தின்றதை கண்ட நரி தன் திட்டம் நிறைவேறியதை எண்ணி மகிழ்ந்ததாம். தன் பங்குக்காக எருதுவின் குருதியை குடிக்கத் தொடங்கியதாம். இந்த கதையில் எருது கிளியின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் நரியின் நயவஞ்சகத்திற்கு இரையானதை எண்ணி வருந்தியதாம். கடைசியாக சாகும்போதுதான் தான் செய்த தவறை உணர்ந்து தன் உயிரையே விட்டதாம் எருது. எருது கிளி ஏன் போக வேண்டாம் என்று சொல்வதும் நரி ஏன் போக வேண்டும் என்று சொல்வதும் தன் அறிவை வைத்து ஏன் போக வேண்டும் ஏன் போக வேண்டாம் என்று ஆராய்ந்து பார்ப்பதுதான் அறிவு என்று கூறி இந்த கதையின் கருத்து, யார் எதை சொன்னாலும் தன்னுடைய அறிவை வைத்து அது உண்மையா இல்லையா என்று சொல்வதுதான் அறிவு என்று நான் கூறி இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.